இப்போ இந்த ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட ரஃபேல் போன்ற ஆயுதங்கள் இருக்குது. அதை தாண்டி ஒரு இராணுவத்தை முழு வீச்சில் போருக்கு தயார்படுத்தக்கூடிய பணிகள் அப்படின்றது என்ன? ஏன்னா ஓப்பனாக வந்து கால் ஃபார் பண்ணல, இராணுவ வீரர்கள் முப்படையினர் தயார் நிலையில் இருங்க அப்படின்னு சொல்லலை. அப்படின்னா நம்ம இன்னும் தயார்படுத்தணும், அந்த நிலைக்கு இன்னும் வரலையா திரு சலீம்? நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை காட்டிலும் இந்திய இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை அதிகம். இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம், இந்தியாவுடைய நிலப்பரப்பு பாகிஸ்தானை விட பல மடங்கு அதிகம். அதே போல் இந்தியாவுடைய இராணுவ வீரர்களும் பாகிஸ்தானை ஒப்பிடும் பொழுது பல மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, லேட்டஸ்டான ஆயுதங்களை நாம் வாங்கி வைத்திருக்கிறோம். நீங்கள் சொன்னது போல் போர் விமானங்களாக இருந்தாலும் சரி, மற்ற நாடுகள்லாம் நாம் நட்பு பாராட்டுகிறோம். அது பிரான்ஸாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, இந்த நாடுகளோடு நாம் நட்பில் இருக்கோம். அந்த நட்பின் காரணமாக அவர்கள் வசம் இருக்கும் அந்த லேட்டஸ்ட் ஆயுதங்களையும் நாம் வாங்கி நம்மளுடைய பாதுகாப்புக்காக வைத்திருக்கிறோம். அதே போல் கப்பல் படையிலும் நாம் லேட்டஸ்ட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வைத்திருக்கிறோம். போர் என்று வந்தால் இந்தியாவுடைய கை ஓங்கி இருக்கும், பாகிஸ்தானுடைய கை தாழ்ந்திருக்கும். உலக நாடுகளின் ஆதரவு இந்தியாவிற்கு இருக்கும், பாகிஸ்தானுக்கு இருக்காது. முழுமையாக தீவிரவாத முகாம்களை எங்கள் மண்ணிலிருந்து நாங்கள் ஒழிப்போம், வேறறுப்போம் என்று பாகிஸ்தான் சொல்லும் வரை பாகிஸ்தானுக்கு உலக நாடுகளின் ஆதரவு இருக்காது. இந்தியாவிற்குத்தான் அனைத்து நாடுகளும் ஆதரவு தெரிவித்து வரார்கள். நாம் பாதிக்கப்பட்ட நாடு, திருப்பி அடிக்கிறோம். இதன் காரணமாக அங்கே ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. நாம் வீசா ரத்துன்னு சொன்னால் பாகிஸ்தானை நாங்களும் உங்கள் வீசா ரத்து செய்கிறோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் உங்களுடைய நாட்டு தூதரை வெளியே அனுப்புவோம், நீங்கள்லாம் பாகிஸ்தானுக்கே திரும்பி போயிடுங்கன்னா அவங்களும் அதே மாதிரி சொல்கிறாங்க. இங்கே உள்ள இந்தியர்கள்லாம் இந்தியாவுக்கு நீங்கள் திரும்பி போங்க தூதர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் நடவடிக்கை கொடுத்தாங்க. எதில் அவங்களால பதில் நடவடிக்கை கொடுக்க முடியல அப்படின்னா தண்ணீரில் கொடுக்க முடியல. ஏன்னா இந்தியாவில் ஆரம்பித்து பாகிஸ்தானுக்கு செல்கிறது. அதனால் அந்த நதிகளை நாம் கட்டு செய்யும் பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய தண்ணீர் பிரச்சனை ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதால் தற்பொழுது கத்துகிறார்கள், பதறுகிறார்கள். இது உலக வங்கி சர்வதேச அமைப்பெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கு, இந்த ஒப்பந்தத்தில் இதை நீங்கள் மீறலாமா இப்படின்லாம் சொல்கிறாங்க. 1960 போட்ட ஒப்பந்தம், அது 65 ஆண்டு கால ஒப்பந்தம். இதுவரை அந்த ஒப்பந்தத்தை இந்தியா டிஸ்டர்ப் செய்யவில்லை. ஆனால் கொடூரமாக ஈவிரக்கம் இல்லாமல் குழந்தைகள் கண்ணெதிரே தந்தையை கொண்டிருக்கிறார்கள், மனைவி கண்ணெதிரே கணவனை கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் அப்பாவி பொதுமக்கள் ஈவு இரக்கமின்றி தீவிரவாதிகள் சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள். இதற்கு தக்க பதிலடி கொடுக்கவே இந்தியா நடவடிக்கை எடுப்பதால் உலக நாடுகளின் ஆதரவு இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.